சீர்காழி அருகே அரசு பள்ளி ஆசிரியை வீட்டில் நகைகளை திருடிய ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 13 பவுன் நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்து சட்டநாதபுரம் கம்பன் நகரை சேர்ந்தவர் லட்சுமி, வயது 53, அரசு பள்ளி ஆசிரியை. கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி லட்சுமி வெளியூர் சென்றிருந்த நிலையில் 6ஆம் தேதி அதிகாலை வீட்டின் முன்புற கதவை உடைத்த மர்ம நபர்கள் பீரோவில் வைத்திருந்த 43 பவுன் நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்ட கணேஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தினர். இதன் அடிப்படையில் கரூரை சேர்ந்த மனோஜ்குமார், வயது 26 என்பவரை கைது செய்து தனிப்படை போலீசார் அவரிடம் இருந்த 13 பவுன் நகைகளை கைப்பற்றினர். தொடர்ந்து போலீசார் மனோஜ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர். முன்னதாக கடந்த மே மாதம் 14ஆம் தேதி இவ்வழக்கில் தொடர்புடைய சென்னை திருவேற்காட்டை சேர்ந்த சதீஷ், வயது 24 என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து 5 பவுன் நகையை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் லட்சுமி வீட்டில் திருடப்பட்ட 18 பவுன் நகைகளை பறிமுதல் செய்துள்ள போலீசார் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய ரமேஷ் என்பவரை தேடி வருகின்றனர். அவரை விரைவில் பிடித்து மீதமுள்ள நகைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.